வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்காலஜி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் பிஜிடிஆர்பிக்கு. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ருசா அப்படிங்கிறத பார்க்கலாம். RUSA அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய உச்சாதார் சிக்ஷா அபியான். இந்த அப்ரிவேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய டைமில் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் படிச்சுட்டு போவோம், ஆனால் ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டு போயிடுவாங்க. இடையில ஒரு சின்ன மற்றும் மாற்று செஞ்சு ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ராஷ்ட்ரிய உச்சாதார் சிக்ஷா அபியான் ரூசா. இது பார்த்திங்கன்னா ஹிந்தியில் இருக்குது. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹையர் எஜுகேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாடு தழுவிய உயர்கல்விக்கான ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஹையர் எஜுகேஷனை இந்தியா ஃபுல்லாக டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஒட்டுமொத்தமான ஹோலிஸ்டிக்கான ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 2013 என்ன பண்ணுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இந்த இயர் ரொம்ப முக்கியம், 2013. அடுத்து இது சென்ட்ரல் ப்ரோக்ராம்னால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அட் ப்ரொவைடிங் ஸ்ட்ராட்டஜிக் ஃபண்டிங் டு ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் த்ரூ அவுட் த கண்ட்ரி. அதாவது இந்த மிஷன் கீழே செயல்படுற எல்லா கல்லூரிகளுக்கும் எஜுகேஷனுக்கு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த ஸ்கீமில். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சீலிங் வச்சுருப்பாங்க. இதை அச்சீவ் பண்ணால் உங்களுக்கு தருவோம், அது இல்லாட்டி நாங்கள் தரமாட்டோம், வித்ட்ரா பண்ணிக்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனோடு என்ன பண்ணுறாங்க, இதை கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபண்டிங் இஸ் ப்ரொவைடட், அதாவது சென்ட்ரல் மினிஸ்ட்ரி த்ரூ ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு யூனியன் டெரிட்டரி. அதாவது ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் மற்ற எல்லாருக்கும் என்ன பண்ணுது போகுது. ஆக்சுவலாக இது சென்ட்ரல் மிஷன், அவங்க தான் கொடுத்தாங்கன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. PAB ரொம்ப முக்கியம். சில இதில் ப்ராஜெக்ட் அப்ரைசல் போர்டுன்னு சொல்லுவாங்க. இது ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு. இதுதான் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்கீமுக்கு கீழே இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷனுடைய எல்லா அகாடமிக், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல் அட்வான்ஸ்மெண்ட் அது சம்மந்தமாக, அதாவது கல்வி ரீதியாக, நிர்வாக ரீதியாக எல்லாத்தையும் என்ன பண்ணும், மானிட்டர் பண்ணி ஸ்கீம் அதுக்கான பணத்தை கொடுக்கும். சரிங்களா? இது PAP அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஸ்கீம் வர்றதுக்கு முன்னாடி அதாவது எல்லா யூனிவர்சிட்டியும் எல்லா காலேஜுமே பார்த்திங்கன்னா UGC நாம்ஸ் கீழே வரும். அவங்க நிறைய ஃபண்டு கொடுப்பாங்க, நிறைய என்ன பண்ணுவாங்க, நிறைய ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதோடு சேர்த்து இது தனியாக பார்த்திங்கன்னா இந்த மிஷன் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரியில் உள்ள காலேஜை நிர்வகிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக வேறு சேனலில் இது போகுது. சரிங்களா? டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராம் இது. இதை ப்ரப்போஸ் பண்ணது, இந்த திட்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா NDC, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த 5 ஆண்டு திட்டத்தெல்லாம் என்ன பண்ணும், செயல்படுத்தி கொடுக்கும், பிளான் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? இவங்க ப்ரப்போஸ் பண்ணி தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் எப்போ இன்க்ளூட் ஆகுதுன்னா 12th 5-year பிளானில் இன்க்ளூட் ஆகுது. 2012. 2012 17 தான் அந்த 5-year பிளான். 2012 சொல்கிறாங்க அந்த NDC. 2013 கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து ரூசாவுடைய முக்கியமான ஒரு எய்ம் பார்த்திங்கன்னா டு ப்ரொவைட் ஈக்குவல் டெவலப்மெண்ட் டு ஆல் ஹையர் இன்ஸ்டிடியூஷன். எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் என்ன பண்ணுறது, கல்வி நிலையங்களுக்கும், அது காலேஜ் யூனிவர்சிட்டிக்கும் ஈக்குவலான டெவலப்மெண்ட் கொடுக்கணும். அதேமாதிரி ரெட்டிஃபை வீக்னஸஸ், எஜுகேஷன் சிஸ்டத்தில் காணப்படுற குறைபாடுகளை நீக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இது செயல்படுது. அதே மாதிரி இந்த திட்டத்தை ஸ்டேட் லெவலில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் SHEC அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதன் மூலமாக அந்த ரூசா எப்படி செயல்படுத்தப்படுது, இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறத கண்காணிக்கிற ஒரு கவுன்சில் தான் அந்த SHEC. சரிங்களா? இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டரேட் அப்படின்னு சொல்கிறாங்க, SPD, அதை ஆரம்பிக்கிறாங்க. இது ஸ்டேட்டில் ரூசா இம்ப்ளிமெண்டேஷனை கோஆர்டினேட் பண்ணுது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளே அது என்ன பண்ண, ஸ்டேட்டுக்குள்ளே இந்த விஷயத்தை அதாவது ரூஸோட இம்ப்ளிமெண்டேஷனை கோஆர்டினேட் பண்ணுறது இந்த SPD. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன் லெவல்லே ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. ஒரு யூனிவர்சிட்டிலேயே என்ன பண்ணுற கமிட்டி எடுத்து அது என்ன பண்ணுதுன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் IDP அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இன்ஸ்டிடியூஷனை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த இன்ஸ்டிடியூஷனல் லெவல் கமிட்டி என்ன பண்ணுது, செய்யுது. இதனுடைய முக்கியமான டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமுடைய முக்கியமான டார்கெட் காலேஜில் ஹையர் எஜுகேஷனில் காணப்படுற இந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 32% அதிகரிக்கணும். எப்போன்னா 12வது 5ஆண்டு திட்ட காலம் 2017 முடியுது. அதுக்குள்ளே இதை நம்ம என்ன பண்ண அச்சீவ் பண்ணணும், 32%. அதனுடைய நோக்கமாக கொண்டு இது ஆரம்பிக்கப்படுது இந்த ஸ்கீம், அதாவது ரூசா.
இது பார்த்தீங்கன்னா கரண்டாக இதுக்கு பேரை எப்படி மாற்றிருக்காங்கன்னா ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னா பிஎம் உஷா, அதாவது பிரதம மந்திரி உச்சாதார் சிக்ஷா அபியான் அப்படிங்கிற மாதிரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. இதை ரூசோ 2.0 சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா February 22 என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த ரூசோ 2.0 எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா டிஜிட்டல் லேர்னிங், இன்க்ளூஷனஸ் எல்லாரையும் உள்ளடக்கியது, எம்ப்ளாயபிலிட்டி எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற அந்த நோக்கத்தில் இந்த 2.0 செயல்படுது. அடுத்து 2.0 பொறுத்தவரை எதை ப்ரொமோட் பண்ணுதுன்னா இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 அந்த ஹையர் எஜுகேஷனில் எல்லா லெவலையும் இருக்கான்னு இது செக் பண்ணுது. அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரூசோ அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஏற்கனவே இருக்கிற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுடைய குவாலிட்டியை என்ன பண்ணுது, இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னா அது எல்லாமே ப்ரிஸ்கிரைப்ட் நார்ம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் அடாப்டேஷன், அதாவது அக்ரிகேஷனில் இருக்கா கரெக்டாக எல்லாமே, அதாவது யூஜிசி மற்ற இந்த என்ஏசிசி சொன்ன நார்ம்ஸ் படி இருக்கா, அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கா, அந்த என்ஏசிசி அக்ரிகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேண்டரி குவாலிட்டி அசூரன்ஸாக அந்த ரூல்ஸ் என்ன பண்ணுது, செக் பண்ணுது. அது அப்படி இருக்கான்னு என்ன பண்ணுது, இது வந்து மானிட்டர் பண்ணுது. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் இந்த ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன், அதாவது டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ரிஃபார்ம் ஸ்டேட் எஜுகேஷன் எப்படி கொண்டாடுறாங்கன்னா ஃபெசிலிட்டேட்டிங் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் எஃப்ஐஎஸ் அதை நிறுவி என்ன பண்ணுறாங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேட் லெவலில் உள்ள காலேஜில் நடக்கிற எல்லா ரிஃபார்மஸையும் இனிஷியேட் பண்ணுறாங்க, பிளான் பண்ணி மானிட்டர் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த திட்டம் பற்றியும் செயல்படுத்தப்படுது. அதே மாதிரி ப்ரொமோட்டிங் அட்டானமி இன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அட்டானமி என்ன பண்ணுது, அதாவது செயல்படுத்த இது வந்து ப்ரொமோட் பண்ணுது. இம்ப்ரூவிங் கவர்னன்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் காணப்படுற அந்த ஆளுமை சார்ந்த நிர்வாகம் சார்ந்த திறன்களையும் அதிகரிக்க இந்த ரூசோ என்ன பண்ணுது, ப்ரொமோட் பண்ணுது. அதேமாதிரி அடுத்து என்ன பண்ணுதுன்னா ஹையர் எஜுகேஷனில் ரிஃபர்மேஷனை எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணணும், ஆன்லைன் அந்த மாதிரி நிறைய மெத்தட் என்ன பண்ணுது, இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. எனேபிள் கன்வர்ஷன் ஆஃப் சம் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் இன்டூ ரிசர்ச் யூனிவர்சிட்டி, அதாவது சில யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா வெறுமனே யூஜிபிஜி அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, பிஹெச்டி அந்த மாதிரி ரிசர்ச் செக்ஷன்லேயே போக மாட்டாங்க. ஸோ அதை வந்து சாதாரண யூனிவர்சிட்டியை ரிசர்ச் யூனிவர்சிட்டியாக வேர்ல்டு லெவலில் கொண்டு போகிறதுக்காக இந்த ஸ்கீம் என்ன பண்ணுறது, நிறைய திட்டங்களை சொல்லுது. அதே மாதிரி கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டேக்ஸ் டு அண்டர்டேக் ரிஃபார்ம்ஸ் இந்த அஃபிலியேஷன் சிஸ்டம் நாட் டு என்ஷூர் ரிஃபார்ம்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த அப்ளிகர்ஸ் ஆர் ரெக்ரூட்மெண்ட், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. எதுக்குன்னா நிறைய ரிஃபார்மை அந்த சம்மந்தப்பட்ட கல்லூரிகளில் கொண்டு வர்றது மூலம் அவங்க அந்த காலேஜுக்கு அந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற எல்லா காலேஜும் பார்த்திங்கன்னா அந்த பயனை பெறுதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது, எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. அதே மாதிரி இம்ப்ரூவ் ஈக்விட்டி இன் ஹையர் எஜுகேஷன் பை ப்ரொவைடிங் அடிக்யூட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது எப்படின்னா காலேஜில் எஸ்சி/எஸ்டி சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், அதே மாதிரி விமன், மைனாரிட்டிஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனை இன்க்ளூசிவ் பண்ணுறது மூலமாக ஹையர் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுது, நிறைய திட்டங்களை முன்னெடுக்குது. அதேமாரி எல்லா காலேஜ்லேயும் குவாலிட்டியான ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா, அவங்க இருந்தால் தான் நிறைய என்ன பண்ண முடியும், நல்ல நல்ல திட்டங்களை சொல்ல முடியும், எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதையும் இது என்ன பண்ணுது, இன்ஸ்யூர் பண்ணுது. அதே மாதிரி கெப்பாசிட்டி ஆஃப் பில்டிங் அட் ஆல் லெவல் ஆஃப், அதாவது அங்கே இருக்கிற பில்டிங் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணுது, இது ஃபோக்கஸ் பண்ணுது. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் லெவலில் ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூஷனை ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷனுக்கு நேராக என்ன பண்ணுது, இது கொண்டுட்டு போகுது. அதை பண்ணுறதுக்காக இது தூண்டுது. சரிங்களா? அதே மாதிரி அதாவது என்ரோல்மெண்ட் ரேஷியோவை டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக, அதாவது நிறைய மாணவர்களை உள்ளே கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா புதிய எஸ்டாப்ளிஷிங் நியூ இன்ஸ்டிடியூஷன், அந்த உள்ளே இருக்கிற கட்டடத்துக்குள்ளே இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நிறைய அடிஷ்னல் கெப்பாசிட்டி உள்ள நிறைய இன்ஸ்டிடியூஷனை கட்டுறதுக்காகவும் அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்கீம் கீழே நிறைய கொடுக்கப்படுது. அதே மாதிரி ரீஜனல் இம்பேலன்ஸ், அது நிறைய பகுதிகளில் ஹையர் எஜுகேஷன் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அதை அதாவது அர்பன் செமி அர்பனில் ரொம்ப கம்மியாக
இருக்கும். ஸோ அதை மேம்படுத்துறது மூலமாக ஹையர் எஜுகேஷனை பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரீஜனலாக பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூசா செயல்படுது. அதேமாதிரி கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ரூரல் ஏரியாவில் வந்து வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு குவாலிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஆக்சஸ் கிடைக்கிறதுக்காகவும், அதே மாதிரி அன்சர்வ்டு அன்டிசர்வ்டு, அதாவது எங்கேயுமே காலேஜ் இல்லாத ஏரியா, அதே மாதிரி மிகவும் பின்தங்கிய ஏரியாவில் அவங்களையும் என்ன பண்ணணும், உள்ளே கொண்டு வர்றதுக்காக அந்த ஏரியாவில் இன்ஸ்டிடியூஷனை செட்டப் பண்ணுறதுக்காக இது நிறைய மெனக்கெடுது அப்படின்னு சொல்லலாம். ஃபண்ட் ரேஷியோ நம்ம எல்லாத்துலேயும் பார்த்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறதுனால, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான் டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட்டுக்கும் அந்த யூனியன் டெரிட்டரிக்கும் கொடுக்குறாங்க. இல்லை ஃபண்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா, அதாவது ஃப்ரம் த சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டுக்கு வருது. அந்த ஸ்டேட் பார்த்திங்கன்னா அந்தந்த இண்டிவிஜுவல் இன்ஸ்டியூஷனுக்கு கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லையும் இருக்கிற அந்த எஜுகேஷனை அவங்க ஆஃபர் பண்ணுற அந்த கோர்ஸை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்ரைஸில், அதாவது அந்த ஃபண்டை கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் 40% என்ன பண்ணுது, கொடுக்குது. நார்த் ஈஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 90%, குறிப்பாக சிக்கிம், ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட் அப்படிங்கிற ஏரியாக்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் 90%, அந்தந்த ஸ்டேட் ஆர் யூனியன் பிரதேசம் பார்த்திங்கன்னா 10% கொடுக்குறாங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.